பிரைஸ்தலால் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயையும் பாராட்டினாலும் அவரை துதிக்கலாமா? ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே, என்னை கைவிடாத தூயவரே, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 12-13. சாமுவேல் ஆள் அனுப்பி தாவீதை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். ஈசாய்க்கு 8 பிள்ளைகள், இளையவன் தாவீது. ஆனால் நம்முடைய அன்றாடம் பார்க்குறது எல்லாரும் இளைய பிள்ளைகள் மேல் அன்பாக இருப்பார்கள். ஆனால் இங்கே எதிர்மாறாக ஈசாய் தாவீதை காட்டுக்கு ஆடுகளை மேய்க்க அனுப்பிவிட்டார். மற்ற பிள்ளைகள் மட்டுமே அவர்களோடு இருக்கலாம். அவர்கள் தாயும் தகப்பனும் இந்த தாவீதை ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை. எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு காட்டிலே தனிமையாய் வாழ்ந்த, யார் ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்தில் தனியாக ஆடுகளை மேய்த்த அவனுக்கு கர்த்தர் துணையாயிருந்தார். அவன் தேவனோடு உறவாடினான். தனக்கு உறவாட யாருமே இல்லை என்று அவன் ஒரு நாளும் கவலைப்பட்டதே இல்லை. என் தகப்பன் வீட்டார் எல்லாருமே என்னை ஒதுக்கி விட்டார்கள் என்று அவன் தேவனை தன் தகப்பனாக கொண்டு நீ தினம் தினம் அவரோடு உறவாடினான். ஒரு நாள் வந்தது பாருங்கள், தாவீதை தேவன் இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண சித்தம் கொண்டார். இந்த சாமுவேலே தாவீதின் வீட்டுக்கு அனுப்புகிறார். அப்பொழுது ஈசாய் எல்லா பிள்ளைகளையும் சாமுவேலுக்கு முன்பாக வரப்பண்ணுகிறார். ஆனால் கர்த்தரோ இவர்கள் இல்லை என்று சொல்றார். அப்பொழுது சாமுவேல், இவ்வளவுதானா உன் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஒருத்தன் காட்டில் இருக்கிறான்னு சொல்றான். அப்பொழுது சாமுவேல் சொல்ற, அவனை அழைச்சிட்டு வா, அப்போதான் நான் பந்திருப்பேன். அவன் வந்த உடனே கர்த்தர் சொல்ல, இவன்தான் இவனை அபிஷேகம் பண்ணு சொல்றான். அன்பானவர்களே, நீங்கள் யாருமில்லை, எனக்கு யாருமே இல்லை, எல்லாரும் என்னை ஒதுக்கி விட்டார்கள். இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணாதான் நம்ம முன்னுக்கு வர முடியும், நம்ம உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று இல்லவே இல்லை. உலக மனிதர்கள் நமக்கு சப்போர்ட் பண்ண அவசியம் இல்லை. கர்த்தர் ஒருவர் நம்மோடு கூட இருந்தால் போகும். அவர் தான் நம்மை ஒருத்தர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். அவர் தான். அதனால் அதை பொறுத்து நீங்கள் கவலையே படாதிருங்கள். கர்த்தரை மட்டும் இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களை உண்மையின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி பண்ணுவார். ஜெபம் பண்ணலாமா?
எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, தர்மியான நாளுக்கா கூட கொடி நன்றியப்பா. இந்த நாளின் காலை முதல் இம்மட்டும் உம்முடைய தயவுள்ள கரம் உங்கள் கிருபங்களை தாங்கினதேப்பா. நன்றி நன்றியப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்தை தெரியும்ப்பா. தங்கள் வாழ்க்கையிலே எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு தனிமையின் பாதையிலே கடந்து நிற்கிற அப்பா, எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, எங்களை எல்லாரும் ஒதுக்கி தள்ளுகிறார்களே என்று கவலையோடு கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்க்கிற கண்ணீர் விடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்திலே தெரியும்ப்பா. நீர் அவர்களுக்கு தகப்பனாக இருந்து உடைய பிள்ளைகளை பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படியாய் நீர் அவர்களை அபிஷேகம் பண்ணி உயர்த்தும்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்திலே தெரியுமப்பா. உடைய பிள்ளைகள் மாத்திரமே நம்பி இருக்கிறார்களப்பா. கைவிடாதிருப்பீராக. செயலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பீராக. உடைய கருத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தெரியும். இந்த ரொக்களை மூடி மறைச்சிக்கோங்க. சகல துதியும் கனம் வலமையும் பலன ஞானம் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.